guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் கியா மோட்டார்ஸுங்கிற கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிக் சோர்சிங், வெண்டார் டெவலப்மெண்ட், பார்ட்ஸ் டெவலப்மெண்ட், காஸ்டிங் அண்ட் எஸ்கியூஏ. இந்த எல்லா பொசிஷனுக்குமே இவங்க ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஇயில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், EEE, ECE இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஜாப்ஸ்க்கு இவங்க கொடுக்குற டெசிக்னேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர் இந்த 2 பொசிஷனுக்கு தான் இப்போ ஹையர் பண்ணுறாங்க. ஜாப்ஸ்க்கு உங்களோட ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியா இந்தியா, பெனுகொண்டா, ஸ்ரீ சத்யா சாய் டிஸ்ட்ரிக்ட், அனந்த்பூர். இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வெண்டார் டெவலப்மெண்ட், சோர்சிங் ஸ்பெஷலிஸ்ட், காஸ்டிங், சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கணும். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமொபைல் இல்லைனா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கணும். கமோடிட்டி பொறுத்த வரைக்கும் சேசிஸ், ட்ரிம், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், பவர் ட்ரெயின் இந்த எல்லா கமோடிட்டிலையுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். பவர் பாயிண்ட் அண்ட் எக்ஸலில் குட் நாலேஜ் இருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவரால் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேசிஸ், ட்ரிம்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், பவர் ட்ரெயின் இந்த பார்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதரான ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, சோர்சிங் ஆக்டிவிட்டீஸ், பார்ட் சோர்சிங், நியூ சப்ளையர் ஐடென்டிஃபிகேஷன், நியூவாக பார்ட் டெவலப் பண்ணுறது, ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுறது, பெஞ்ச் மார்க்கிங் அனலைஸ் பண்ணுறது, ஜீரோ பேஸ்டு காஸ்டிங் இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டியோட பிளானிங் அண்ட் என்ஹான்சிங் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபுட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சப்ளையர் அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூ, பெஞ்ச் மார்க்கிங், ப்ரைஸ் அனாலிசிஸ், ப்ரைஸ் ரிடக்ஷன் ப்ரப்போசல், VAVE இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறது மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனல் டீமோட கோஆர்டினேட் பண்ணி ப்ரொடக்ஷன் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். PO மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸை லோக்கலைசேஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். ப்ரைஸ் செட்டில்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும். சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ளையர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும். சப்ளையர் PPM ஃபீல்டு இஷ்யூஸை மானிட்டர் பண்ணி ரெடியூஸ் பண்ண ஒர்க் பண்ணணும். காஸ்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்ளையர் சிஸ்டம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது QMSக்காக ஒர்க் பண்ணணும். ISO சர்டிஃபிகேஷன்லையும் ஆடிட்ஸ்லையும் குட் நாலேஜ் இருக்கணும். காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் forex சேஞ்ச், ட்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேட் இம்பேக்ட் டியூ டு forex சேஞ்சஸில் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிடக்ஷன் ஐடியாஸையும் எஸ்டிமேட் இம்பேக்டையும் மானிட்டர் பண்ணணும். ப்ராடக்டோட காஸ்ட் சேஞ்சஸ் ஆனிச்சுன்னா வித் ரீசனோட மானிட்டர் பண்ணணும். மெட்டீரியல், மார்க்கெட், ட்ரெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் ப்ராடக்ட் லோக்கலைஸ் பண்ணுறதுக்கும் காஸ்ட் ரிடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகுறது மாதிரி இருக்கும். இல்லாமல் இந்த ஜாப்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஜாப் ப்ரொஃபைல் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோன்னா உங்களோட ரெஸ்யூமை கியா டீம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் அண்டு எங்கே இன்டர்வியூ அப்படிங்கிறது மெயில் மூலியமாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கியா கம்பெனியோட வெண்டார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை எக்ஸ் எம்ப்ளாயாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள். டைம் நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் மினிமம் 1 இயர் ஆச்சும் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் 15th ஏப்ரல் 2024 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.